இந்த நியூசிலாந்துக்கான சீசனல் விசாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தான் அவங்க கதைக்க போகிறோம். நியூசிலாந்து சீசன் விசா வந்து 2 கேட்டகரியில் வழங்கலாம்னு சொல்லி வழங்கப்படும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒன்று இந்த குளோபல் சீசனல் விசான்னு சொல்லியும், மற்றது வந்து ஸ்பெஷல் சீசனல் விசான்னு சொல்லியும். இந்த ஸ்பெஷல் சீசனல் விசாக்குள்ளே தான் எங்களை ஏஷியன் கண்ட்ரிஸாக்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகலாம்னு சொல்லி வந்து லேபர் கண்ட்ரிஸுக்கான விசாவை தான் நீங்கள் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக இவங்க வழங்குற விசாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்மிங், அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் ஒர்க்ஸ், ஃபிஷரிங் ஒர்க்ஸ், இப்படியான மீட் கட் பண்ணுறது, இப்படியான வேலைகளுக்கு தான் இங்கே வந்து அதிகளவான சீசனல் விசா வழங்கப்படுது. இந்த நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, நியூசிலாந்து ஒரு ஐலண்ட். ஸோ அதனால் நீங்கள் நியூசிலாந்துக்குள்ள சீசனல் விசாவில் வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு மாறலாம், இல்லை இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம்னு சொல்கிறது சந்தர்ப்பம் இல்லை. இங்கே உங்களுக்கு இருக்கிற சுச்சுவேஷன், சீசனல் விசா நீங்கள் 7 மாத விசாவில் வாரீங்களா, 7 மாதம் விசா முடிஞ்சதுக்கு பிறகு 5 மாதங்கள் நீங்கள் நாட்டுக்கு போகணும். திரும்பவும் அடுத்த வருடம் நீங்கள் அதே விசாவில் வரலாம். இந்த சீசனல் விசா இப்போ இஷ்யூ பண்ண போகிற சீசனல் விசா வந்து தொடர்ச்சியாக 3 வருடங்களுக்கான வேலிடேஷன் உடைய சீசனல் விசா வழங்கப்படுது. ஆக 3 வருடங்கள் நீங்கள் 7 மாதம் நாட்டில் நியூசிலாந்தில் வேலை செஞ்சுட்டு மிகுதியான காலப்பகுதி நீங்கள் வந்து உங்களோட நாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் வேஜஸ் எல்லாமே சரியாக பே பண்ணிவிடும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது மிக முக்கியமான விடயம் சொல்லப்பட வேண்டும். இந்த சீசனல் விசாவை கொண்டு நீங்கள் வேறொரு வேலைக்கு மாற்றிக்கொள்ள முடியாது. இதுவரைக்கும் இந்த விசாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பசிபிக் கண்ட்ரீஸுக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது, கண்டத்தில் இருக்கிறார்களுக்கு. இப்போ வந்து ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு வழங்கப்படுது. ஸ்ரீலங்கா, இந்தியா, ஏனைய நாடுகளுக்கும் இந்த விசா வழங்கப்படுது. உதாரணமாக யார் எதிர்பார்க்குறாங்களோ லேபர் கண்ட்ரீஸ் ஒர்க்குக்கு அவைகளுக்கு இந்த விசா பொருத்தமாக இருக்கும். இந்த விசா நடைமுறைக்கு வருகிற சந்தர்ப்பம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதத்தில் தான் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட இருக்குது. விண்ணப்பங்களுக்கான நடவடிக்கைகள் இடம்பெறப்போகுது. ஆகவே டிசம்பர் மாதத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சரியான ஒரு ஏஜென்சின் மூலம் நீங்கள் உங்களுக்கான விண்ணப்பங்களை அப்ளை பண்ணுங்க. அப்போ நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலம் உங்களுக்கான விண்ணப்பங்களை இங்கே அப்ளை பண்ணிக்க அதிக அளவாக உங்களோட விசாக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணப்படும். அப்போ நீங்கள் உங்களோட விசா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தை குறைச்சி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அதிகளவாகவே இந்த விசாவின் மூலம் காணப்படும் நினைக்கிறேன். அப்போ சீசனல் விசாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு நன்மை தான் 5 மாதங்கள் உங்களுக்கான ஆஃப் சீசன், அதாவது நீங்கள் உங்களோட நாட்டிலேயே இருக்கலாம். 7 மாதங்கள் குறித்து நியூசிலாந்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வருடம் நீங்கள் 2வது வருடம் நீங்கள் திருப்பியும் நியூசிலாந்துக்குள்ளே போய் வைக்க உங்களுக்கு அந்த குறித்த எம்ப்ளாய் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எம்ப்ளாயை மாற்றிக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது வேறொரு இன்னொரு எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அதே இல்லை, அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதே எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் வேலைக்கு போகலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கம்பெனிஸை மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த விசாவை வந்து வேறொரு கேட்டகரி விசாவாக, ரெசிடென்ஸ் விசாவாகவோ, பிஆர் விசாவோ, இப்போ யூரோப் கண்ட்ரியில் போயிட்டு நாங்கள் செய்கிற மாதிரியோ செய்ய முடியாது. நியூசிலாந்துலேருந்து இன்னொரு நாட்டுக்கும் உங்களுக்கு மூவ் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் சீசன் விசா கேட்டகரி சொல்லி உங்களோட சொந்த நாட்டுக்கு தான் திரும்பி வரணும். இதுவும் ஒரு மிக முக்கியமான விடயம். ஏன்னா எல்லாரும் வந்து விசா வந்து இப்போ நம்மளாக போயிட்டு நாங்கள் அங்கே இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகலாம், இன்னொரு நாட்டுக்கு எங்களை விசாவை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி எதிர்பார்க்குற ஆட்களுக்கு இந்த விசா வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா இது மிக முக்கியமானது, எல்லாருக்கும் இது சொல்லணும். ஏன்னா இது எல்லாருமே பெரும்பாலும் எதிர்பார்க்குற ஒரு விடயம். அப்போ இப்படி மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீசனல் விசா பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த 9 months 7 months நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான விசாவாக தான் வழங்கப்படும். ஸோ இதுதான் நியூசிலாந்து விசா தொடர்பான தற்போதைய அப்டேட்ஸ். இன்னும் பல்வேறுபட்ட அப்டேட்ஸ் கிடைச்சா கட்டாயம் அதை ஆன் டைமில் உங்களுக்கான டெலிவரி பண்ணுறதுக்கு காத்திருக்கிறேன். ஸோ சசி எஸ்எப்ளுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.